9 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் வீடுகளுக்கு நேரடி எரிவாயு இணைப்பு வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை திருச்சிராப்பள்ளி வந்த அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 2 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட 5 புதிய ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். மேலும் 3680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு விநியோக வலை அமைப்புக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 1490 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மணலியில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மசகு எண்ணெய் கலவை ஆலைதனையும் நாட்டிற்கு அவர் அர்ப்பணித்தார். மேலும் பிரதமரின் கிராமச் சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் நீளமுள்ள 89 சாலைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். விழாவில் தமிழில் வணக்கம் கூறி உரையைத் தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மாவட்டங்களுக்கு இடையேயான சாலை இணைப்பு மேம்படும் என்றும் தெரிவித்தார். 370 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள கிராமப்புற சாலைகளின் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயன் பெறுவார்கள் என்றார். மேலும் விவசாயிகளும் தங்களது விளைபொருட்களை பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதுடன் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு இந்தியாவை மேம்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். வர்த்தக அமைப்புகள் வாயிலாக 9 லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்பை வழங்க பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு விநியோக வலை அமைப்பு பேருதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். I am happy that the foundation stone of Bharat Petroleum City gas distribution network is being laid. An investment of about 3,700 crore rupees is being made. This network covers Nilgiri and Erode districts of Tamil Nadu. It will provide piped natural gas to nearly 9 lakh families and hundreds of commercial organizations. Piped gas will flow directly to homes, boosting ease of living. Thousands of jobs will be created directly and indirectly. இவ்விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தில் 13 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியங்களை, திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களை சாரும்.